ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குரூப் 4ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் வந்து பொது அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 கேள்விகள், ஓகேவா? அதுவும் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஏறத்தாழ ஒரு சராசரியாக சொல்லணும்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15 கொஸ்டின் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு ஜென்ரல் சயின்ஸில். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்ஸில் வந்து வெறும் 5 கேள்வி தான் இனிமேல் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, நமக்குலாம் ஒரு ஜாலியான ஒரு நியூஸ் தான் இது, ஓகேவா? ஏன் அப்படின்னா சயின்ஸுங்கிறது நமக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை படிச்சு ஆகணும். அது வந்து பார்த்தோம்னா வெற்றியா தோல்வியாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கும்போது ஸோ அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதவங்களுடைய ரேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சயின்ஸ்ன்றது இப்போதைக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். இது வெறும் 5 கேள்வி தான் வந்து கேட்க போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த 5 கேள்விகள் அப்படின்றத நம்ம சும்மா விட்டுற முடியாது. ஏன்னா 5 கேள்வி அப்படின்னாலே 5 × 1.5னா நமக்கு எவ்வளோ மார்க்ன்றது நமக்கு தெரியும். இப்போ 5 கேள்வியில் நம்ம குறைஞ்சது, ஓகேவா, மினிமம் 3 கொஸ்டின், ஓகேவா, அதிகபட்சம் 4 கொஸ்டின் வரைக்கும் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 15 கேள்வி வந்து நமக்கு சயின்ஸில் எக்ஸாமில் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தோம்னா பாட்டனி ஜுவாலஜியில் தான் வந்து அதிகமான கேள்விகள் இடம்பெறும், ஓகேவா? பாட்டனி மற்றும் ஜுவாலஜியில் தான் அதிகமான கேள்விகள் இடம்பெறும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட் தான். கெமிஸ்ட்ரியில் கூட கொஸ்டின்ஸ்லாம் ஓகே. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுலையும் வந்து பார்த்தோம்னா பாட்டனி ஜுவாலஜி தான் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமான கேள்விகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே மாதிரி எப்படி வந்து இந்த 5 கேள்வியில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பாட்டனி ஜுவாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எங்கிருந்து வருமோ, ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருங்க. சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பேரண்டத்தின் இயல்புன்னு ஆரம்பிக்க வேண்டாம். அதேமாதிரி நடப்பு நிகழ்வுகளில் போய்ட்டு முடிக்க வேண்டாம். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக இப்போ தனிமம் சேர்மம் அப்படின்றதுல கன்ஃபார்ம் கொஸ்டின்றது எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஓகேவா? 15 கேள்வி கேட்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தனிமம் சேர்மம் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். ஆனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. ஆனால் அமிலம் காரம் உப்புன்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்கக்கூடிய ஏரியா. அது 5 கேள்வி கேட்டாலும் சரி, 2 கேள்வி கேட்டாலும் அந்த 2த்தில் ஒன்று வந்து அமிலங்காரம் உப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உலோகவியல், அப்புறம் உணவில் கலப்படம் அப்படிங்கிற பாடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ நம்ம சாப்பிட்ற பொருளில் என்னது பலன்னு இருந்தது காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நிறைய கலப்படம்லாம் வந்து புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களுடைய வகைப்பாடு, ரத்தம், இதயம், சொந்த மாதிரிலாம், அப்புறம் பரிணாமம், அதுக்கப்புறம் ஜெனெடிக்ஸ் மரபியல் கொடுத்துருக்காங்க. உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்கன்னா மனித நோய்கள், அதே மாதிரி மரபியல், அதேமாதிரி உடலியல் மற்றும் ஊட்டச்சத்து, அப்புறம் உடல்நலம் மற்றும் சுகாதாரம், சுற்றுப்புற சூழல் அறிவியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு செட்டே வச்சுக்கோங்க. அமிலங்காரம் உப்பு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், உரங்கள், பூச்சிக்கொல்லியெல்லாம் ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு தனிமம் சேர்மம் அப்படின்றத நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஸோ சயின்ஸ் அப்படின்றதுல மினிமம் நம்ம 3 கேள்வின்றதை உறுதி செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது நம்ம புக் பேக்கு எதையாவது ஒன்று படித்து என்ன பண்ணலாம், நம்ம புக் பேக்கு 10th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கு பாக்ஸ், ஸோ இதெல்லாம் படித்தோம்னாலே நமக்கு 4 கேள்வி அப்படின்றது உறுதி அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் அப்படின்றது ஈஸியாக தான் வரும். நம்ம எப்படி கொஸ்டினை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதுக்குன்னு ஆரம்பிச்சு பேரண்டத்தின் இயல்பு ஆரம்பிச்சு நடப்பு நிகழ்வு வரைக்கும் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஹைலைட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.